அருமை இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்கிற வார்த்தைகளை குறித்து நான் பேசினேன். கடந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு அதை நிச்சயமாய் தருவார். குஷ்டரோகியும் கூட ஆண்டவரிடத்திலே போய் அவருடைய சித்தத்தின்படி கேட்டபோது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவனுக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை கொடுத்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் ஜெபத்திலே இன்னும் ஒரு பகுதியாகிய தேடுங்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற எவனும் அவரை கண்டடைகிறான் என்று சொல்லி 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திலே எங்கும் சமாதானம் இல்லாத நிலைமையில அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை தேடினார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாக அவர்கள் தேசமாக ஜனங்களாக ஒன்று கூடி ஒரு மனதோடே ஆண்டவரை தேடின போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு. யாருக்கு வெளிப்பட்டார்? தேடின அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அப்ப முழு மனதோடு கூட கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். எதற்காக தேடினார்கள்? தங்களுடைய சமாதானத்துக்காக கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவர்கள் தங்களை தேடினதினாலே தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாறுதலை உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ முறை இதே போல வசனங்களை நீங்கள் கேட்டு, நானும் ஆண்டவரை தேடுகிறேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் அவர் நன்மையை செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேடுகிற எவனும் அவரை கண்டடைகிறான். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே நாம் ஆண்டவரை தேடியும் எனக்கு பதில் இல்லை என்கிற நிலைமையில, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்கிற நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி தேடினால் கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார். வேதத்திலே வாசித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசி 5வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஓசியா 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். அவர்கள் என்னை தேடினால் அல்ல, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடு மட்டும் நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். அப்படியானால் ஆண்டவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய நாமத்தை சொல்லி தன்னை தேடுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எங்கே இருந்து வந்திருக்கிறார்? அவருடைய ஸ்தானமாகிய பரமதேசத்திலே இருந்து வந்திருக்கிறார். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நபர்களாக இருந்தாலும், ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் முழங்கால் படியிடும் போது ஆண்டவர் அங்கே வருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடினாலும் நான் அங்கே இருப்பேன். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இவர்கள் ஜெபித்தால், அவர்கள் ஜெபித்தால், இவர்கள் தேடினால் என்று ஆண்டவர் சொல்லாதபடிக்கு யாராக இருந்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே வந்து விடுகிறார். எங்கே இருந்து வருகிறார் என்று சொன்னால், அவருடைய ஸ்தானத்திலே இருந்து அவர் இறங்கி வருகிறார்.
ஆனால் ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தங்கள் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும். தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து நாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம், உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் போது நம் மத்தியிலே அவர் இறங்கி வருவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நமக்கு மத்தியிலே கடந்து வருகிற அந்த ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் தேட வேண்டும். குற்றங்களை உணர்ந்து நாம் ஆண்டவரை தேடாத பட்சத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நான் மீண்டுமாக உங்களுக்கு பதில் கொடுக்காமலே, தேடுகிற உங்களுக்கு வெளிப்படாமலே, தேடுகிற உங்களுக்கு நீங்கள் எதற்காக என்னை தேடுகிறீர்களோ அந்த தேடுதலுக்கு நான் பதில் தராமலே இந்த ஸ்தானத்தை விட்டு நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்து விடுகிறோம். எனக்கு அருமையான அன்பான நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை பாவியாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் குற்றம் செய்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கி வருகிறார். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு என்கிற ஒரு மனிதன். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று பொருள். ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனாலும் அந்த ஏமாற்றுகிற எத்தனாகிய யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றினான், தனக்கு பெண் கொடுத்த மாமனார் வீட்டுக்கு போய் அங்கேயும் மாமனாரையும் ஏமாற்றினான். அவனுடைய பெயருக்கு ஏற்றால் போலவே அவன் பயங்கரமான ஒரு ஏமாற்று பேர்வழி. அப்படிப்பட்ட அந்த ஏமாற்று பேர்வழியாக இருந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனாலே, எந்த ஒரு சகோதரனை இவன் ஏமாற்றினானோ அந்த சகோதரனாலே தனக்கு ஆபத்து வந்தபோது இவன் என்ன செய்தான் தெரியுமா? முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெபிக்கிறான், சாயங்காலத்திலிருந்து ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவன் பெரிய ஒரு பாவிதான், அவன் ஏமாற்று பேர்வழிதான். ஆனாலும் கூட அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போது கர்த்தர் அங்கே வந்தார், ஆண்டவர் அங்கே வந்தார். வந்து இவன் ஆண்டவரை இருக்க பிடித்து கொண்டான். பிடித்துக்கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். சாயங்காலத்திலிருந்து விடிய காலம் வரைக்கும் அவனுடைய ஜெபம் அதுதான், என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததா என்று சொல்லி பார்க்கும்போது அவனுடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கவில்லை. ஏன் பதில் கிடைக்கவில்லை? அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆண்டவரை தேடவில்லை. நான் ஒரு ஏமாற்று பேர்வழி, நான் அநேகரை வஞ்சித்து இருக்கிறேன், நான் ஒரு குறை உள்ளவன், பாவி என்கிற நிலைமையை உணர்ந்து அவன் தேடாததினாலே வேதவசனம் சொல்லுகிறது, அவனிடத்திலே வந்திருந்த ஆண்டவர் என்ன சொன்னாராம்? யாக்கோபே நீ என்னை விட்டுவிடு, நான் போகிறேன் என்று சொன்னாராம். எங்க போகிறேன் என்று சொல்லுகிறார்? நான் எங்கே இருந்து வந்தேனோ அங்கேயே போகிறேன். எப்படி போகிறேன்? உன்னை ஆசீர்வதிக்காமலே நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இதே யாக்கோபு கடைசியிலே அவன் ஒத்துக்கொண்டான். ஆண்டவரே நான் ஒரு யாக்கோபு, என்னுடைய பெயருக்கு ஏற்றால் போல நான் அநேகரை ஏமாற்றினவன், நான் ஒரு எத்தன், அநேகர் என் மூலமாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள், நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்ட போது என்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி போவேன் என்று சொன்ன ஆண்டவர் திரும்பி போகாதபடிக்கு யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாயங்காலத்திலிருந்து விடியற்காலம் வரைக்கும் ஜெபித்தான் ஜெபித்தான் ஜெபித்தான், பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? குற்றத்தை உணர்ந்து அவன் ஆண்டவரை தேடவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே ஆண்டவர், உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை, நீங்கள் அறிந்திராத ஆசீர்வாதங்களை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் அதை காண முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே ஜெபிக்கிறீர்கள், தேடுகிறீர்கள், ஆண்டவரை தேடுகிறீர்கள், யாக்கோபை போல தேடுகிறீர்கள். அநேக நேரங்களிலே யாக்கோபை போல் குற்றத்தை உணராமலே தேடுகிறீர்கள், உங்கள் குறைகளை உணராமலே தேடுகிறீர்கள், உங்கள் பாவங்களை குறித்த ஒரு உணர்வு உங்கள் உள்ளத்திலே இல்லாமலே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் என்னை தேடிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை ஆசீர்வதிக்க வந்த நான் உங்களை ஆசீர்வதிக்காமலே என்னுடைய ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போய்விடுவேன் என்று சொல்லி வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேடினார்கள், கண்டடைந்தார்கள். யாக்கோபு பாவத்தை உணராதபடிக்கு அவன் தேடினான், ஒன்றும் பதில் கிடைக்கவில்லை. பாவத்தை உணர்ந்து அவன் தேடின போது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய குறைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றினதை ஒத்துக்கொள்ளுங்கள், வஞ்சித்ததை ஒத்துக்கொள்ளுங்கள். அபிதமான நிலைமையிலே கர்த்தரை தேடி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பதிலை கட்டளையிடுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல நேரத்திலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேடியும் கண்டடையவில்லையே ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏங்குகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தங்கள் குற்றங்கள் பாவங்களை உணர்ந்து அவர்கள் தேடுவதன் மூலமாய் அவர்கள் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வார்களாக. கர்த்தர் அவருக்கு வெளிப்படுவீர்களாக. நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குன்னூர் கிரேஸ் ஹில் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு முதல் ஆராதனையும் 10:30 மணிக்கு இரண்டாம் ஆராதனையும் நடைபெறும். இவ்வாராதனையில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் யோசுவா தேவசகாயம், அசெம்பிளி ஆஃப் காட் சபை, கிரேஸ் ஹில், குன்னூர் 643101. தொலைபேசி எண் 954223223227. அலைபேசி எண் 9842232327.